ஹாய் guys, welcome back to J Reacts. It's me Jiva. என்னை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நம்ம பிரபுதேவா நடிப்பில் அடுத்து வர போகிற படம் தான் பேட்டர் ஆப். பேட்டர் ஆப் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி ஆமாம், அவரோட படத்தில் உள்ள சாங் தான், பட் அதே டைட்டிலாக வச்சுட்டாங்க. அதுலேருந்து 2-3 சாங்ஸும் வந்துருந்துச்சு. அதில் ஒரு சாங் மட்டும் நான் ரியாக்ஷன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, அதில் இருக்க ட்ரெய்லர் தான் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு. வாங்க அதை பார்த்துட்டு வந்துடுவோம். லெட்ஸ் கோ guys. காட்டில் யானை இருக்கும், சிங்கம் இருக்கும், ஆனா புலி வரும்போது காடே சைலண்ட் ஆயிடும். அப்போ ஆட்டம் ஆரம்பிக்கலாமா? எனக்கு ஒரு டைம் இருக்கு. 20 வருஷமா அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி வெளில கிளம்பும்போது ஏதோ கோட்டையை பிடிக்கிற மாதிரி தான் போறேன். திரும்பி வரும்போது பார்த்தா தான் கோட்டையை விட்டு வரேன். இப்பதான்டா ஜெயிப்பேன். வெரி சூன். சரி சரி, எனக்கு எத்தனாவது ஆடிஷன்? 111. என்னமா உன் பிள்ளை கவுண்டிங் கூட கரெக்டா வச்சுக்க மாட்டான். எண்ணிக்கை முக்கியம் இல்லடி, எய்ம் தான் முக்கியம். என் புள்ள என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஹீரோவா வருவாண்டி. எப்படியாவது ஹீரோ ஆயிடுறா. உன்னை வச்சு தான் நாங்கள் 3 பேர் செட்டில் ஆகும். இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இப்ப நான் சொல்றதை கேளு சார். மற்றெல்லாம் விடுங்க. அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கான். அவனுக்கு இது லைஃப் சார். நான் அவனுக்கு வேலை கொடுக்க வேணான்னு சொல்லல. உங்களுக்கு தெரியல சார் நம்ம ஃபீலிங். எல்லாம் இருக்கிற மானத்தை உலகமே காப்பாத்துது. பாலா, சினிமாவில் இதெல்லாம் சகஜம். அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம். இது ஒண்ணுமே இல்லாத மானத்தை நம்ம தானே பார்த்துக்கணும். அடிக்கடா மேலத்தை. நல்லா இருக்கு. சரி, அந்த பாக்ஸிங் பத்தில நல்ல ஒரு கேரக்டர் இருக்குது. நீ என்னாச்சு? இந்த 3 மாசத்துல ஐயா பெரிய ஹீரோ. ஓகே, படம் இன்னும் 4 நாள் ரிலீஸ் ஆகுது. சூப்பர். ஓகே, ட்ரெய்லர் எப்போ வந்துச்சு? ரைட், 20ஆம் தேதி. ஓகே, நேற்று வந்திருக்க ட்ரெய்லர். படம் 6 டேஸில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரெய்லர் பார்த்துட்டோம். ட்ரெய்லர் நல்லா இருக்குது. பெருசாக கூஸ் பம்ப்ஸ்லாம் எதுவும் இல்லை. பட் என்னன்னு சொன்னால், நம்ம பிரபுதேவா இதில் வந்து சும்மா சாதாரண ஒருத்தராக இருக்க மாதிரி இருக்கார். அவர் வந்து அவருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும், அவர் ஹீரோ ஆக போகிற மாதிரியும் 2-3 படத்தில் சான்ஸ் கிடச்சி போய்ட்டு நடிக்கிற மாதிரி இப்படி தான் கதையை கொண்டுட்டு போயிருக்காங்க. இதில் இருந்தார் ஒருத்தர், அவர் பேரை நான் மறந்துட்டேன். ஓகே ஓகே, அவர் பேர் மறந்துட்டேன். பட் அவருமே டைரக்டர் தான். இதுலேயுமே அவர் டைரக்டராக காட்டியிருக்காங்க. ஓகே, ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது, டான்ஸ், இதெல்லாம் டான்ஸ் நம்ம பிரபுதேவா சொல்ல தேவையில்ல, அது வந்து இருக்குது. அப்புறம் நம்ம வேதிகா இருக்காங்க, ஹீரோயின். லாஸ்ட்டாக ஒரு மியூசிக் போட்டிருந்தாங்க. நம்ம டீம் தான் மியூசிக். லாஸ்ட்டாக ஒரு பிஜிஎம் ஒன்று வரும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் நடக்கிறப்ப. அது நல்லாவே இருக்குது. கொஞ்சம் வைப்பாக போயிட்டு இருந்துச்சு. வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, டைரக்டர் எஸ்ஜே சீனு, ப்ரொடியூசர் ஜோபி விஷாம். ஓகே, ப்ரொடக்ஷன் ப்ளூ ஹில் ஃபிலிம்ஸ். மியூசிக் வந்து நம்ம டீமான் தான். ஓகே, இந்த படத்தை வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா நம்ம பிரபுதேவாட்ட படம் ரீசெண்டாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, பட் படம் வருதா ஓடுதா அப்படிங்கிறதே தெரியலை. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் இந்த படமும் ஒரு அப்டேட் இருக்குமான்னு எனக்கு தெரியலை. பட் வெயிட் பண்ணி பார்ப்பேன் எப்படின்னு சொல்லி. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.